ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற சீரீஸோட கண்டினியூட்டி. இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசன் 1 எபிசோடு 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்கில் இந்த 7 ராஜ்யங்களுக்கும் பொதுவான ஒரு சென்டர் பாயிண்ட்டை வந்து கிங்ஸ் லேண்டிங்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த 7 ராஜ்யங்களுக்கான அரசர் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்த தான் இப்போ காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டார்க்கோட ஃபேமிலியில் அவங்களோட 2 பொண்ணுங்களும் கூட வந்து மேக்கப்பாளர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸ்டார்க்கு வந்து தலைமை ஆலோசகர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்திருக்காரு. அவர் அங்கே உள்ள என்ட்ரி ஆன உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஆலோசனை கூடத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உள்ளே போகும்போது அரசரோட சிம்மாசனம் ராஜா ஆட்சி செய்கிற அந்த ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெமி லானிஸ்டர், அதாவது அந்த ராஜாவோட மேய்காப்பாளர். அவர் இவர் வெல்கம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அதே நேரம் அவரை கிண்டலும் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன், இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும், அரசரோட ஆலோசனை நீங்கள் பதவி ஏற்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் அப்பா இங்கே வந்தப்ப அவருக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், அந்த நேரம் நான் இங்கே தான் இருந்தேன். என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்டார்க்கோட அப்பா இங்கே வந்தப்ப முன்னாள் அரசர், அதாவது அந்த டார்கெரியன்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து எரிச்சே கொண்டு இருப்பாருன்னு சொன்னல, அது வந்து இந்த இடத்துல தான் நடந்திருக்கும். அந்த நேரம் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே ஸ்டார்க் என்னங்கிறாரு, அந்த நேரம் வந்து நீங்கள் கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க, இதை என்கிட்ட சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் மட்டும் இல்லை இங்க நிறைய பேர் இருந்தாங்க, எங்களால எதுவும் பண்ண முடியாது, என்ன காரணம்னா அது அரசரோட உத்தரவு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க தான் அரசரை முதுகுல குத்தி கொன்னது அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் கேட்பாரு. அதுக்கு இவரு, ஆமா நான் முதுகுல தான் குத்தினேன், நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து இந்த இடத்துல பேசி இவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அங்க அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணா ஸ்டார்க் வந்து இந்த ஆலோசனை கூடத்துக்குள்ள போறாரு. அங்க வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து அரசரோட கூட பிறந்த தம்பி, இன்னொருத்தர் வந்து அரசருக்கு உண்மையான விசுவாசி. மீதி இருக்கிற 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆலோசனை கூடத்துல சேவை செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு சந்தோஷம், நீங்க வரணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு அந்த கூட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறதுலே வயசான ஒருத்தர் வந்து இவருக்கு அந்த பதக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது நீங்க தான் தலைமை ஆலோசகர் அப்படிங்கறதுக்கான ஒரு பதக்கம், அதை வந்து அவர் கொடுக்குறாரு. அவரு அதை வாங்கிக்கிறாரு. வாங்கின உடனே கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கும்போது, அரசர் இல்லாம ஸ்டார்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் கேட்பாரு. அதுக்கு அரசரோட தம்பி என்னம்பாரு, என்னோட சகோதரர் வந்து எப்போ வருவாருன்னு தெரியாது, நாங்க தான் வந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்ன உடனே கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னங்கிறாங்கன்னா, இந்த அரசரோட தம்பி, அவரோட பேரு பிரெண்ட்லி, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து இங்க இந்த பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அரசர் வந்து விழா வைக்கணும்னு சொல்றாரு, அந்த விழாவுக்கு வந்து இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லி அவரோட இதை வந்து அவர் சொல்றாரு. சொல்லும்போது இந்த அளவுக்கு நிதியை வந்து நம்ம பாத்துக்க முடியுமா, இதை வந்து நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசும்போது அரசர் ஏற்கனவே கடன்ல இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டார்க்கு வந்து கோபம் வருது. எதுக்கு அரசரை வந்து கடன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷா கேட்கிறாரு. அதுக்கு எல்லாருமே இதுதான் பண்றாங்க, அவர் தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்றாரு அப்படின்னு எல்லாரும் மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டார்க் வந்து உடனே கோவப்பட்டு, இது வரைக்கும் நடந்தது போதும், இது வந்து தேவையில்லாத செலவு, இதை வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க கூட இருக்கிறவங்க வந்து இல்ல இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அரசர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசிடுவாரு. பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு, நான் ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் இப்போது இங்கிருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதோட அங்க அந்த சீன் வந்து கட் ஆகுது. கட் பண்ணா இங்க வந்து ராணியும் இளவரசனும் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஓனாய் கடிச்சது இல்லையா, அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த காயம் வந்து எனக்கு அசிங்கமா இருக்கு, இந்த தழும்பு வந்து மறையாது அப்படின்னு சொல்லி பேசும்போது, அவங்க அம்மா அதாவது ராணி இருந்துட்டு என்னங்கிறாங்க, ராஜாக்களுக்கு வந்து தழும்புகள் அழகு, ஏன்னா அதுதான் வந்து அவங்க சண்டை போட்டதுக்கும் அவங்களோட வீரத்தை வந்து எடுத்து காட்டுறது மாதிரி இருக்கும், நீ வந்து அந்த சான்சா அதாவது ஸ்டார்க்கோட மூத்த பொண்ணு, அவளை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராணி வந்து சொல்லுவாங்க. ராஜா வந்து இல்ல என்னால முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் வந்து இதுக்கப்புறம் அரசனா இருக்க போற, உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் வந்து அரசன், நீ சொல்றதா இந்த ராஜ்யம் கேட்க போகுது, நீ என்னென்னலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது பர்பஸா வடக்க மட்டும் பழி வாங்குற மாதிரி இந்த பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அம்மா வந்து உடனே, வடக்கு வந்து ரொம்பவுமே பெருசு, அங்க வந்து யாருனாலையும் வந்து போட்டியிட முடியாது, அங்க போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியாது, என்ன காரணம்னா அது வந்து ஒரு பனி பிரதேசம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பனிக்காலத்திலயும் நல்லா சண்டை போடுவாங்க, அந்த நேரத்துல எந்த கடவுள் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது, அதனால யாருக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த சீனை வந்து கட் பண்றாங்க. கட் பண்ணா இன்னொரு இடத்துல
இடத்துல வந்து நம்ம ஸ்டார்க்கோட ஃபேமிலி காட்டுறாங்க. அதாவது அவங்க 2 பொண்ணுங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க இருக்கிற ரூமை காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்டார்க் வந்து வர்றாரு. வந்த உடனே அங்க அவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு அங்க வந்து உட்காருவாரு. உட்காந்துட்டு பெரிய பொண்ணு சான்சா கிட்ட வந்து ஒரு பொம்மை கிஃப்டா கொடுப்பாரு. கொடுத்துட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவங்க வந்து கோவத்துல எந்திரிச்சு போயிடுவாங்க. இவர் உடனே இவங்களுக்கு வந்து புதுசு இந்த இடம், அது வந்து கொஞ்சம் நாளாக அந்த குழந்தைகளை பாத்துக்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்ச உடனே அங்க இருந்து ஆரியாவை காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த ஜான்சன் செஞ்சு கொடுத்த அந்த ஊசி மாதிரியான வாழை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து ஸ்டார்க் உள்ள வந்துருவாரு. வந்த உடனே இது யார் உனக்கு கொடுத்தா, எது கொடுத்தாங்க என்னன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி வந்து கோவமா நடந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து இல்ல, இவங்களாலதான் வந்து ஓனாய் வந்து இறந்தது, என்னோட வந்து நான் தொலைச்சிட்டேன், இதுக்கு வந்து நான் பழி வாங்கி ஆகணும், அவங்கள வந்து நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டார்க் வந்து இல்ல, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது, என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்க அக்காவுக்கும் அவனுக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அரக்க குடும்பத்துக்கு நீங்க வந்து உங்க பொண்ணை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டதுக்கு ஸ்டார்க் கிட்ட பதிலே இருக்காது. இதுக்கு வந்து நீ பெரிய பொண்ணானு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு சண்டை போடுறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கண்டிப்பா நான் வந்து ஒரு வீராங்கனை தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பி போயிடுவாரு. அந்த ஊசியான வாழை வந்து பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுவாரு. அங்கிருந்து அவர் கிளம்பின உடனே அங்க அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க வந்து விண்டர்ஃபுல்ல காட்டுறாங்க. அதாவது வடக்கு தேசத்தோட அரண்மனை, அதை வந்து விண்டர்ஃபுல்னு சொல்றாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து இந்த மலையில இருந்து விழுந்த பையன் இருப்பான் இல்லையா, அவங்கள பாத்துக்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து இந்த பையன் வந்து பிடிச்சும் பிடிக்காம கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து பெரிய பையன் வந்துருவான். அதாவது இவனோட அண்ணன் ஸ்டார்க்கோட முதல் பையன் வந்து வந்துருவான். அந்த உடனே அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டிட்டு இவங்க 2 பேரும் பேசுவாங்க. இந்த மாதிரி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீ எப்படி விழுந்த, நீ 100 தடவைக்கு மேலே அது மேலே ஏறியாங்கிறத நான் பாத்துருக்கிறேன், ஒரு தடவை கூட நீ விழுந்தது இல்லை, நீயா விழுந்திருக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு சுத்தமா எதுவுமே எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த பையன் வந்து கேட்கும்போது அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ண உடனே இந்த ஸ்டார்க்கோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவன் வந்து யாருக்குமே தெரியாம தான் இந்த கிங்ஸ் லேண்டிங்க்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க வந்து ஒரு 2-3 வீரர்கள் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து எங்க கூட கூட்டிட்டு வர சொல்லி எங்களுக்கு வந்து உத்தரவு வந்திருக்கு, நீ எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க பேரை சொல்லி சொன்ன உடனே யார் அது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பதட்டத்திலே போவாங்க. நம்ம வந்து யாருக்குமே தெரியாது, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யாருக்கு நம்ம தெரிஞ்சது அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ல அங்கிருந்து அவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் தான் வந்து இவரை வர கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் யாருன்னா இவரோட பழைய ஃப்ரெண்டு. அவரை வந்து லிட்டில் ஃபிங்கர் நிக்நேம் வச்சு கூப்பிடுறாங்க. நம்ம அப்படியே கூப்பிடலாம். இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து ஒரு வேசிகள் விடுதி வச்சு நடத்துறாரு. அந்த இடத்துக்கு வந்து இப்ப வந்து ஸ்டார்க்கோட ஒய்ஃப் வந்து அங்க வந்து வந்திருக்காங்க. இந்த லேடி ஸ்டார்க் வந்து உடனே கோவப்பட்டு எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தேன், நான் வந்து உனக்கு எப்படி தெரியும், யார் மூலமா உனக்கு தகவல் தெரிஞ்சது, எதுக்காக நீ இதெல்லாம் இப்படி பண்ற, அதனால எத்தனை பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கோவமா பேசும்போது இதுக்கு காரணம் அவர் இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை அடிச்சவன் வந்து ஒருத்தன் வருவான். இவன் வந்து இந்த ராஜ்யத்துக்கு உண்மையா விசுவாசியா இருப்பான். இவனோட பேர் வந்து வேரிஸ். இந்த வேரிஸும் இவங்க 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும், இதுக்கு காரணம் வந்து யாருன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியாது, ஆனா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கிறத எங்களுக்கு தெரியும், அதுக்கான பதில் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போதே வந்து இந்த கத்தியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெலேரியன் உலோகம், இது வந்து ரொம்ப ரேர், இது யாருக்கிட்ட இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது வந்து என்னோட வாழ் தான், ஆனா இதை வந்து நான் ஒரு போட்டியில தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபிங்கர் சொல்லுவாரு. சொன்னதுக்கு யாருக்கிட்ட தொலைச்சேன்னு கேட்கும்போது லேனிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவான். அவங்க அதை சொன்ன உடனே அங்க அந்த சீனை கட் பண்ணி உடனே இந்த பக்கம் வந்து இங்கே காட்டுறாங்க, பனிச்சுவர்கிட்ட காட்டுறாங்க. அங்க வந்து இந்த குள்ளம் இருப்பான். குள்ளம் கூட அந்த சிவத்தை பாதுகாக்கிறவங்களோட தளபதி அங்க இருப்பாரு. அவங்க 2 பேரும் வந்து மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. என்ன பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜான்ஸ்னோவும் அவங்க கூட வந்தவங்களுக்கும் வந்து யாருக்கு தகுதி இருக்கு, யார் வந்து நல்லா சண்டை போடுறா, சண்டை போட தெரியாதவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ஒரு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து இங்க முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறான் இந்த பாதுகாக்கக்கூடிய இடத்துல. இவனுக்கும் ஜான்சனுக்கும் ஆகவே ஆகாது. இவன் வந்து ஜான்சனோ எப்பவுமே மட்டம் தட்டிட்டே தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவன் வந்து ஜான்சனோ கூட எல்லாரும் போட்டி ஓடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல உடனே ஒவ்வொருத்தரும் வந்து சண்டை போடுவாங்க. எல்லாத்தையும் வந்து ஜான்சனோ தோக்கடிச்சிருவாரு. தோக்கடிச்ச உடனே நீ ஒருத்தமே இங்க இருக்கிறதுலயே நல்ல திறமைசாலி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நல்லாவே தான் போவோம். பட் போக போக வந்து இவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்ப இந்த தளபதியும் இந்த குள்ளனும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இங்க இருக்கிறவங்களை வந்து நம்ம சீக்கிரமா தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஜான்சனோக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொல்லி தளபதி வந்து இந்த குள்ள கிட்ட கொடுக்குறாரு. உள்ள உடனே இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு கேட்கும்போது 2 பேர் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்றாரு. சொன்ன உடனே அங்க அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா கிங்ஸ் லேண்டிங் காட்டுறாங்க. அங்க வந்து ஸ்டார்க் வந்து அந்த அவையில இருந்து கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடியே வந்து வயசான ஒருத்தர் வந்து இந்த செய்தி வந்து விண்டர்ஃபெல்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுப்பாரு. அதை வாங்கி ஸ்டார்க் படிச்ச உடனே லிட்டில் ஃபிங்கர் அங்க வருவாரு. இந்த செய்தியை வந்து உங்க மனைவிட்ட நீங்க சொல்லணும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் மனைவி வந்து விண்டர்ஃபெல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் சொன்ன உடனே லிட்டில் ஃபிங்கர் சிரிச்சுட்டே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்டார்க்கு வந்து ஒரு சின்ன
ஒரு டவுட் வருது. டவுட் வந்த உடனே அங்க அந்த சீனை கட் பண்ணி லிட்டில் ஃபிங்கரோட அந்த விடுதியை காட்டுறாங்க. ஸ்டார்க் வந்து போற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து அவர் ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஸ்டார்க் வந்து கோவப்பட்டு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவனை கேட்கும்போது அந்த விடுதிக்கு மேல இருந்து அவங்க மனைவி நான் தான் வந்திருக்கேன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இவர் உள்ள போவாரு. அங்க அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க வந்து இந்த செவுத்து படத்தை காட்டுறாங்க. ஜான் ஸ்னோவை அவன் வந்து அவனோட அந்த வாள்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பான். வச்சுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட அடி வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி பேசியோட மகன்கிட்ட நான் தோத்தது வந்து எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிற ட்ரை பண்ணும்போது புள்ள வந்து அதை தடுத்துறான். தடுத்துட்டு நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்க பண்ணதை வந்து நான் தளபதி கிட்ட சொல்லணுமா, சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், அதனால நீங்க அவனை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்க அங்க இருந்து களைச்சு விட்டுருவான். நீ என்ன காப்பாற்றுவேன்னு எதிர்பார்க்கலன்னு ஜான்சன் வந்து குள்ளங்கிட்ட சொல்லும்போது நீ வந்து ஒரு நல்ல வீரம் தான், இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து பயிற்சியும் எடுக்க கிடையாது, அவங்க சண்டை போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால அது கேள்விதான், நீ வந்து திறமையானவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து செய்தியை சொல்றான். அதாவது உன்னோட தம்பி வந்து கண் முழிச்சிட்டான் அப்படிங்கிற செய்தி வந்து அவங்ககிட்ட சொல்றான். சொன்ன உடனே அங்க சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இந்த லிட்டில் ஃபிங்கரோட ரூமை காட்டுறாங்க. அங்க வந்து ஸ்டார்க்கோட வைஃப் லிட்டில் ஃபிங்கர் 3 பேர் பேசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த வாள் வந்து யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க போனதுக்கு அப்புறமா நம்ம பையனை வந்து கொள்றதுக்கு இந்த வாளை கொடுத்து யாரும் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்ன உடனே இதை செஞ்சது யாரு, இந்த வாளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லிட்டில் ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி நான் லேனிஸ்டரோட அந்த குள்ளங்கிட்ட தான் நான் கொடுத்தேன், ஆனா நீங்க இதை வச்சு அவனை வந்து அக்யூஸ் பண்ண முடியாது, அக்யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவன் வந்து இந்த வாழை என்கிட்ட வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு தப்பிச்சிடுவான், இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வேணும், நீங்க வந்து இதை மட்டுமே வச்சு நீங்க வந்து அவனை அக்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க எல்லாரும். அங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அரசியையும் அந்த மேக்கப் லேனிஸ்டர்ஸ் அவங்க 2 பேர்த்தையும் வந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பையன் கண் முழிச்சுட்டான், ஆனா அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான், ஞாபகம் வந்ததுன்னா நம்ம அவ்வளவுதான், நம்ம பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த மேக்கப் அவன் பேர் வந்து ஜெமி, அவன் வந்து என்ன ஜெமி என்னம்பான்னா இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் தடங்களா இருந்தாலும் அவங்களை நான் கொன்றுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாது, அது உங்க புருஷனாவே இருந்தாலும் சரி இந்த நாட்டோட அரசனா இருந்தாலும் சரி நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா ஸ்டார்க் வந்து அவரோட ஒய்ஃபை இங்கிருந்து வழி அனுப்பிக்கிறாரு. அவர் அந்த அவங்களை வழி அனுப்பி சொன்ன அங்க அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க வந்து ராஜாவை காட்டுறாங்க. ராஜா வந்து அவரோட ரூம்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற தலைமை மேக்கப் கேட்கறாரு. என்ன கேட்கறாருன்னா இந்த மாதிரி நீ வந்து முதல்ல யாரை கொண்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது அவர் வந்து எனக்கு தெரியும், நான் யாரை கொண்டேன்னு எனக்கு தெரியும், அவனை வந்து நான் இப்படி கொண்டேன் அப்படி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்லும்போது ராஜா வந்து அவரோட அனுபவத்தை சொல்லுவார். இந்த மாதிரி நான் யாரை முதல்ல கொண்டேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரோட அனுபவத்தை இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அங்க வந்து அந்த மது வந்து தீர்ந்துருச்சு, அதாவது சரக்கு வந்து தீர்ந்துருச்சு. தீர்ந்ததுக்கு அதை போய் எடுத்துட்டு வர சொல்லும்போது அந்த ஜெமி நீ உள்ள வர சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அரசர் வந்து சொல்லிடுவார். சொன்ன உடனே அந்த ஜெமி கூப்பிட்டு வர்றாங்க. அவர் வந்து உள்ள வர்றாரு. அவர் உள்ள வந்தோடனே அவர்கிட்ட இதே கேள்விதான் கேட்கறாரு. என்ன கேட்கறாருன்னா இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இந்த நாட்டுல யாருமே கிடையாது, அந்த கர்ப்பத்தில் நீ ரொம்பவுமே ஆடுற, அதனாலதான் வந்து நீ இதுக்கு முன்னாடி இந்த அரசரையே குத்தி கொண்டிருக்கிற, இதே மாதிரி என்னையும் நீ கொண்டுருவே அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசரை நீ கொல்லும் போது கடைசியா அவங்ககிட்ட என்ன சொன்னாரு, என்ன மன்னிச்சுன்னு சொன்னாரா இல்ல காப்பாத்துன்னு சொன்னாரா, என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது அவன் ஜெமி என்ன சொல்லுவான்னா எல்லாரையும் எரிச்சிரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. நான் அவரோட முதுகுல குத்தி அவர் கீழே விழுந்து அவர் உயிர் அவர் உடம்பு விட்டு போற வரைக்கும் இந்த வார்த்தை தான் அவர் வாயில வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அதை சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஜெமி உடனே அங்கிருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அங்க கட் பண்ணா இந்த தோத்ராகிகள் கூட்டத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, நாடோடிகள் மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து அந்த டிராகன் லேடியும் இன்னொருத்தரும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி வந்து அடிமைகளை வந்து விலைக்கு வாங்கிட்டு வர்றாங்களா, அவங்களே இந்த அளவுக்கு கொடூரமா நடத்துறாங்க, எதுக்கு அவங்க இந்த அளவுக்கு சித்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும்போது இல்ல இங்க வந்து இதுதான் முறை, இவங்க வந்து இப்படித்தான் நடத்துவாங்க, இவங்களை இப்படித்தான் நடத்தணும்னு இங்க வந்து ஒரு சில விதிகள் இருக்குது, அதை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது உடனே அந்த டிராகன் லேடி குதிரையில இருந்து இறங்கி காட்டுக்குள்ள போவாங்க. அங்க உள்ள போனா அந்த டிராகன் லேடியோட அண்ணன் வந்துருவான், அந்த டார்கெரியன் ஃபேமிலியில இருக்கிறவன். அவன் வந்து இந்த மாதிரி நான் சொல்றதை நீ கேளு, சீக்கிரமா வந்து நம்ம நாட்டுக்கு படையெடுக்கணும், அதுக்கு வந்து நீ தான் அவனை வந்து சம்மதிக்க வைக்கணும், அவங்ககிட்ட வந்து எப்படியாவது பேசி அவனை சம்மதிக்க வை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா பேச மாட்டான், ஒரு மாதிரி கோவமா அக்ரெசிவா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு 2-3 பேர் வந்து காவலுக்கு இருப்பாங்க. அவங்க வந்து இவனை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி இந்த மாதிரி வந்து நீங்க சொல்லுங்க, இவனை நாங்க இப்பயே கொண்டுறோம், இவன் வந்து உங்ககிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறான், உங்ககிட்ட வந்து கோவப்பட்டு பேசுறான், இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அதுவும் குறிப்பா உங்ககிட்ட வந்து யாரும் பேசக்கூடாது, இவனை நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இப்பயே நாங்க வந்து கழுத்தெடுத்து கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது இல்ல இவன் என் சகோதரன், இவனை விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை காப்பாத்தி விட்டுருவாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இவன் வந்து எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்கும்போது உனக்கு தண்டனை வந்து நீ நடந்தே தான் வரணும், உனக்கு குதிரை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை தடுத்து விட்டுருவாங்க. அவன் அங்கிருந்து அப்படியே நடந்து வர மாதிரி காட்டிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க வந்து இந்த வளர்ச்சியோட காட்டுறாங்க ஜான் ஸ்னோ இருக்கிற இடத்த. அங்க வந்து ஜான் ஸ்னோ ரொம்ப வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. போய் அவங்க ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு, அதுக்கு வந்து மேல போறக்கும் கீழே
போறதுக்கும் லிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து ஏறி அந்த சுவரோட உச்சிக்கு போறான். அங்க போனா அங்க வந்து இந்த ஸ்டார் கூட தம்பி இருப்பாரு. அவர்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி உள்ள காட்டுக்குள்ள போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், பார்த்து பத்திரமா போங்க, உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் நீங்க போய் ஆகணும் கட்டாயத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் சொல்லுவான். அவன் உடனே நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன், யாரு ஸ்டார் கூட தம்பி, நான் உடனே போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். உடனே அங்க கட் பண்றாங்க. கட் பண்ணா அங்க கீழே வந்து நம்ம உள்ள இருக்கான் இல்லையா, அவன் வந்து அங்க இருக்கிற இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து இந்த இடத்துக்கு ஆட்களை கொண்டு வரவங்க, அதாவது இந்த தண்டனையான ஆளுகள், சிறையில் இருக்கிறவங்க, ஜெயில இருக்கிறவங்க, சாக விருப்பம் இல்லாம அங்க இருக்கிறவங்க, தப்பு செஞ்சவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து தண்டனை இந்த இடம் தான், இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவங்க வந்து இவங்க சாகிற வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற ரூல்ஸ். அதனால வந்து இங்க வாலண்டியர் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க இவங்களுக்கும் தனியா குடும்பம் இருக்கக்கூடாது, இவங்களுக்கும் தனியா சொந்தம் இருக்கக்கூடாது, இவங்க நாட்டுக்குள்ள அனாவசியமா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுனால இவங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க ஒரு சிலர் தவிர. அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்து தான் இவங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வர ஆட்கள்ல இவனும் ஒருத்தன். இப்ப இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, நான் வந்து இங்க இருந்துட்டேன், இப்ப வந்து நான் இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கிறேன், கிங்ஸ் லேண்டிங்கே நான் போகலான்னு இருக்கிறேன், நீங்க தான் வந்து என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஸ்டார் கூட தம்பி வர்றாரு. வந்துட்டு என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கொள்ள என்ன பண்ணா, எனக்கு இங்க இருக்கிறவங்க மேல நிறைய அக்கறை இருக்கு, இவங்க மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு, நீங்க தான் வெள்ளை நடைபெணங்கள் ஒயிட் வாக்கர்ஸ், அவங்க கிட்ட இருந்தோம் காட்டுவாசிக்கிட்டு இருந்தோம், நீங்க தான் வந்து எங்களை பாதுகாக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நாங்க என்னைக்குமே கடமை போட்டுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்ச உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கூட தம்பி வந்து அங்கிருந்து கிளம்பிடுவாரு. கிளம்பின உடனே இவங்க 2 பேரும் வந்து இப்ப நம்ம பயணத்தை தொடரலாம், நைட்டோ காலையிலயோ விடிஞ்ச உடனே இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ண வந்து இந்த தோத்தராகி கூட்டத்தை காட்டுறாங்க. அங்க வந்து இந்த டிராகன் லேடி அவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாசமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து அவனுக்கு இந்த டிராகன் லேடிக்கு விசுவாசமா இருப்பான்னு சொன்னா இல்லையா, அவனும் அந்த தோத்தராகி கூட்டத்துல 2-3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உன்னோட வால் வந்து வளைஞ்சிருக்கு, இது வீசறதுக்கு வந்து சௌரியமா இருக்காது, என்னோட வால் வந்து நேரா இருக்கும், இது வந்து எதிரி சுலபமா அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கடைசி வந்து அதாவது அந்த டிராகன் லேடி அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே இவன் வந்து உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, சரி ஓகே நான் இப்ப இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறேன், நான் காலையில வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அவன் அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த சீன் அங்க கட்டான உடனே இங்க இந்த செவத்து கிட்ட காட்டுறாங்க. அங்க வந்து ஜான்சன் வந்து எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கான், வால் வீசுறது எப்படின்னு. அவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து ஃபுல்லா அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள இந்த இடத்தோட தளபதியும் அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆலோசகர் அப்படி நல்ல இடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் வந்து இங்க இருப்பாரு. அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த புள்ள போய் அவங்க பேசிட்டு இருப்பான். அவங்க வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த இரவு காவலுக்கு வந்து அந்த ஒயிட் வாக்கர்ஸ் கதை வேற பெருசா போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் நம்ம கிட்ட வந்து போதுமான பொருட்கள் இல்ல, அதனால நீங்க வந்து அரசியோட தம்பி தானே, இது சம்பந்தமா அவங்ககிட்ட வந்து எடுத்து சொல்லி இந்த இடத்துக்கு அதிகமான ஆட்களையும் அதிகமான பொருட்களும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது கண்டிப்பா நான் இது சம்பந்தமா நான் அவங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்து வாக்குறுதி கொடுப்பான். அங்க அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா வந்து தோத்தராகி கூட்டத்தை காட்டுறாங்க. இந்த டிராகன் லேடியை அவங்க வந்து ஹஸ்பண்ட், அதாவது தோத்தராகி கூட்டத்தோட தலைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து கன்சீவ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இங்க வந்து இந்த செவத்தை காட்டுறாங்க. இந்த செவத்து மேல இருந்து இந்த குள்ளனையும் ஜான்சனையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து இன்னைக்கு நைட்டே கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஜான்சன் கேட்கும்போது, ஆமா நான் விடிஞ்சதும் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நீ போற வழியில விண்டர்ஃபீல்டுக்கு போனேன்னா அங்க என் தம்பி நான் விசாரிச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். உன்னோட வர்க்கத்தை நான் சொல்றேன், கண்டிப்பா நீ விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க கிளம்பிடுவான். அங்க அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இங்க வந்து கிங்ஸ் லேண்டிங் காட்டுறாங்க. அங்க வந்து ஆலியா ஸ்டார்க்கு ஒருத்தர் வந்து கத்தி சண்டை போடுறதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து நீங்க யாரு என்னன்னு கேட்டு ஆலியா ஸ்டார்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், அவங்க அப்பா வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா வந்து அவங்களுக்கு இந்த சண்டை போடுற பயிற்சிக்கு ஒரு டீச்சர் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியாது. நீ யார் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உனக்கு நான் தான் வந்து இனிமேல் பயிற்சி கொடுக்க போறேன், நீ வந்து இனிமேல் வந்து நான் சொல்றத கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல அவங்க வந்து ஒரு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பயிற்சி எடுக்கிறத அங்கிருந்து ஸ்டார்க் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த எபிசோட வந்து முடிச்சிடறாங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோக்கு 2 எபிசோடு மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஒரு வீடியோக்கு வந்து ஒரு எபிசோட தான் கவர் பண்ண முடியுது. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம கண்டினியூஸ் இந்த சீரீஸை வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ். யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.